பைபிளில் யோசுவான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் எப்படி அங்கிள் சூரியனை பார்த்து பேசினா அந்த சூரியன் அங்கேயே நிற்கணும்னு எப்படி அவரால் நம்ப முடிஞ்சது? ஒரு பெரிய ஆச்சரியம் தான்ல. ஆமாம் அங்கிள். பாருங்கள், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அங்கே நிற்கிற சூரியனுக்கு காது கேட்குன்னு யோசுவா நம்புகிறான்ல, ஆச்சரியமா இல்லை? அதுக்கு காரணம் இருக்குதுங்க. மோசே மரித்து போகிறாரு. யோசுவாவோடு தேவன் சொன்ன 3 காரியங்களை தனக்குத்தான் என்று எடுத்துக்கொண்டான். அந்த 3 காரியத்தை தான் நான் சொல்ல போகிறேன். யோசுவா 1:5 சொல்கிறாரு, யோசுவா நீ பயப்படாத, கலங்காத, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு எதிராக ஒருவனும் நிற்பது இல்லை. அடுத்து என்னது? மோசையோடு கூட இருந்தது போல நானும் உன்னோடு கூட இருப்பேங்கிறார். இந்த 3ஐயும் தனக்குன்னு எடுத்துட்டான். எவ்வளோ நாளுக்கு கூட இருப்பேன்னாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அப்படி என்றால் என்ன பொருள்? எப்பா நீ கானானுக்குள்ளே என் ஜனங்களை கொண்டு சேர்க்க போகிறா, அதுக்கு பிறகும் நீ எவ்வளோ நாள் இருக்கியோ தெரியாது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். 2வது என்ன சொல்கிறாரு? ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது என்கிறார். மிக முக்கியமான நிஜத்தை தனக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, ஸோ he shall provide every need. அப்போது என்னுடைய சத்துருக்களை நான் மேற்கொள்ளுவதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையையும் அவர் தருவார் என்று நம்ப முடியாத வார்த்தையை நம்புனாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. அங்கே என்ன நடக்கிறது என்றால், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னும் சில மணி நேரம் வெளிச்சம் இருந்தால் சத்துருக்களை மேற்கொண்டு விடலாம். ஆனால் அங்கே சூரியன் அடைய போகுது, அவனுக்கு லைட் வேணும். அவன் என்ன சொன்னான்? சூரியனே இங்கே நில்லு, சந்திரனே இங்கே நில்லுன்னு சொன்னான் பாருங்க. அவன் ஏற்கனவே மார்க் 11:23 அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்னதை பழைய ஏற்பாட்டில் யோசுவா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணான்னு ஆச்சரியமாக தான் இருக்குது. காரணம் திரும்ப அதான் நீங்கள் மறந்து விடக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக எடுத்தான். திரும்ப 3 சொல்லட்டுமா? ஒன்று என்னது? உயிரோடு உள்ள நாளெல்லாம். ஐ எம் த ப்ரொடெக்டர், ஐ எம் த ப்ரொவைடர். அடுத்தது என்ன சொன்னார்? ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ரைட். 3வது என்ன சொன்னார்? மோசையோடு கூட இருந்தது போல நானும் உன் கூட இருப்பேன். இந்த வார்த்தையை தனக்கென்று எடுத்துக்கொண்டதுனால அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம், அந்த அளவுக்கு விசுவாசம், அந்த அளவுக்கு துணிச்சல் வந்ததுங்க. நீங்கள் வார்த்தை பார்த்தீங்கன்னா 31 ராஜாக்களை யோசுவா ஜெயித்தான் இருக்கு. அப்போது எதிர்த்து வந்தாங்க, ஆனால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. இதை மட்டும் கவனிங்க. அவர் என்ன சொல்கிறாரு? ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்படின்னா என்ன பொருள்? அப்படி என்றால் என்ன பொருள்? நீ தான் எல்லாவற்றிலும் ஜெயிப்பாய். கரெக்டா? நான் உங்களுக்கு இன்னொரு லெவலில் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அருமையானவர்களே. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அடுத்த லெவல் என்ன தெரியுமா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது. முதல்ல என்ன வார்த்தை? உனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த காய்ச்சலோ இந்த கேன்சரோ உன்னை சேதப்படுத்தாது. அது ஒரு லெவல். நான் என்ன சொல்கிறேன்? இந்த வார்த்தையை பிடிச்சி கொடுங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வியாதி உன் கூடாரத்தை அணுகாது, தரித்திரம் உன் கூடாரத்தை அணுகாது, குழப்பங்கள் உன் கூடாரத்தை அணுகாது, விபத்து உன் கூடாரத்தை அணுகாதுப்பா. நீ எதை விரும்புகிறாயோ அதை பெற்றுக்கொள்ளுவாய். எதை விரும்ப போகிறீங்க? ரைட். யோசுவாவோடு கூட சேர்ந்து பேசுங்க. உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்க, உங்கள் குழப்பத்தை பார்த்து பேசுங்க, பயத்தை பார்த்து பேசுங்கங்க. ஐயா, பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. எதற்காக? எப்படி இயேசு கிறிஸ்துவை கிமு 1 நூற்றாண்டிலே பரலோகம் நம்பி இருந்ததோ அதை போல, எப்படி வனாந்தரத்திலே பரலோகம் யோசுவாவை நம்பி இருந்ததோ அதை போல 21வது நூற்றாண்டிலே பூமியிலே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வளிக்கும்படியாக பரலோகம் உன்னை அல்லவா நம்பி இருக்கிறது. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.